எங்கள் வீட்டிலெல்லாம் நாங்கள் 3 பசங்க எங்கள் வீட்டில். என் வீட்டுக்காரர் தான் கடைக்குட்டி, நான் 3வது மருமகா, படித்த மருமகா. என் வீட்டுக்கு வந்ததையும் என் மாமியா சொல்லிச்சு, இந்த வீட்டிலமா சில இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை நான் கொடுத்துருக்குறேன், உனக்கு ஒரு துறை தர்ற, மாவாட்டர் டிபார்ட்மெண்ட். எங்கள் வீட்டில் மாவாட்டுறதுன்னா கிரைண்டரு. எங்கள் மாமியா பொண்ணு பாக்கையிலேயே போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? சாந்தாமணிக்கு சீர் செனத்தியா நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க, மிக்சி கிரைண்டர் கொடுக்கக்கூடாதுன்னுடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் கல்லில் தான் ஆட்டணும், அம்மியில் தான் அரைக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ கல்லில் இப்போ நாங்கள் 16 மெம்பர்ஸு, ஒரு வெள்ள அரிசி போடணும். ஒரு வெள்ளம்னா தெரியுமா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு? தெரியுமா? ஒரு வெள்ளம்னா 4 வடிங்க, 4 வடி சேர்ந்தது ஒரு வெள்ளம், 2 படி சேர்ந்தது பக்கா. இன்னைக்கு அந்த வார்த்தைகளையும் நம்ம இழந்துட்டோம். ஒரு வெள்ள அரிசி போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் ஒரு வெள்ள அரிசியை போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டிட்டு, நான் பேராசிரியர் வேற, கல்லூரிக்கு போகணும், இப்படி பேசுறதுக்கு வரணும். எப்படி வர்றது? பார்த்த ஒரு நாள் அரிசியை ஊற வச்ச, எடுத்த, ஆட்டாங்கல்ல போட்ட, மாமியால திட்டிகிட்டே ஆட்டின. அது அப்படியே எட்டி பார்த்து என்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஒரே வார்த்தைங்க, ஒரே வார்த்தை. பெண்கள் இருக்கிறீங்க, குறிச்சு வச்சுக்குங்க, உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். ஒரே வார்த்தையில சொன்னேன், இங்க பாருங்க, என்னதான் பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்கதாங்க வெற்றி. உங்க பையன்னு சொல்லுங்க. என் புருஷன்னா வில்லங்கம்பரு. உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கை பக்குவம் இல்ல, எங்க அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்னேன். அந்த அம்மாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன்? தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டுக்கல் ஆட்டிட்டு உட்கார்ந்து இருக்குது. அம்மிக்கல்லுக்கு விடை கொடுக்கணும். தேங்காய் துண்டை எடுத்த, அம்மியில வச்ச, அந்த அம்மாவை அடிக்கிற மாதிரியே நினைச்சு அடிச்ச. அது இப்ப கேக்குது, என்ன சத்தம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இங்க பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து சட்டினி அரைச்சாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா 2 இட்லி கூட திம்பனே, 2 இட்லி கூட திம்பனேன்னு சொல்றாருன்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன்? தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அம்மியும் அந்த அம்மா தான் அரைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் பேக்க தூக்கி போட்டு மேடைக்கு வர்ற, கல்லூரிக்கு போறேன்னா இங்க எல்லாம் யோசிப்பீங்க, என் மாமியாளுக்கு 96 வயசுங்க, 96 வயசு. 96 வயசு அம்மா கிட்ட வேலை வாங்கிட்டு நீ மேடையில் வந்து பெண் உரிமையை பற்றி பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமியாளுக்கு சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, ஒரு நோய் நொடி கிடையாதுங்க. மருத்துவ செலவே நில் அப்படின்னு இருக்குதுன்னா இப்ப எனக்கு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. டாக்டர் சொன்னாரு, சாந்தாமணி வாசல் வரை சுகர் வந்திருக்குது, வாசல் வரை பிரஷர் வந்திருக்குது. ஏன்னா இன்றைய தலைமுறையில நான் சந்திக்கிறது அப்படி. என் மாமியா எனக்கு கண்டிஷன் போட்டுச்சா, சரி நான் என் வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு நானும் ஒரு கண்டிஷன் போடணும் இல்ல. அவ வந்ததையும் சொன்னாம்மா, இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியங்கள் இருக்குதம்மா, இந்த வீடு ஜனநாயக வீடு, 4 ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம், இதுல உன் மாமனார் முதலமைச்சர், நான் துணை முதல்வர், உங்க மாமனார் தான் பொதுப்பணித்துறையெல்லாம் பார்த்துக்கிறாரு, நான் இந்த நிதி நிர்வாகம் ஜவுளித்துறையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பையன் அதான் வீட்டுக்கார அவன் இந்த வருமானத்துறையெல்லாம் அவன் பார்த்துக்கிறான், என் பொண்ணு அதான் உன் நாத்தனாரு அவன் இந்த விளையாட்டு துறையெல்லாம் அவ பார்த்துக்கிறாமா. இந்த வீட்டில் 2 துறை காலியா இருக்குது, அதை உனக்கு கொடுக்கிற. ஒன்று உணவுத்துறை, இன்னொன்று சுகாதாரத்துறைன்னு சொன்னேன். என் மருமக ஒரே வார்த்தையில என்னை அடிச்சா பாருங்க, அத்தை எனக்கு எதுக்குங்க அத்தை இத்தாம் பெரிய பொறுப்புகள் எல்லாம், எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாருங்கத்த, நான் எதிர்கட்சி தலைவரா மட்டும் இருந்துக்கிறேன்ட்டா. ஏன் அப்பப்ப பேக்க தூக்கிட்டு ஓடிடுவா. நான் இங்க பேச வர்றேன்னா பேக்க தூக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிடுவா. எங்க ஒரு தலைமுறைக்குள்ள இவ்வளவு மாற்றங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனைய நாம் இன்னைக்கு இழந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு வாசிப்பு அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. படிப்பு நமக்கு, நீங்க கேட்கலாம், புத்தகங்கள் வாசிப்பது நமக்கு புரட்சியை தருமாங்களா? அகங்களை திறப்பது புத்தகம், அறிவின் திறவுகோல் புத்தகம். வால்டர் ரூசே போன்றவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான்
ரஷ்யாவிலே மிகப்பெரிய புரட்சியை தந்ததுன்னு சொன்னா புத்தகம் புரட்சி செய்யுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கட்டாயம் புரட்சி செய்யுங்க. புரட்சியை மட்டும் தராது, மரண பயத்தையும் புத்தகங்கள் போக்கும். அது நமக்கு தெரியறது இல்லை. நீங்க இப்ப 2 நாளைக்கு முன்னதான் பகத்சிங், அதாவது தேச துரோக வழக்கிலே தூக்கு தண்டனையை அனுபவித்த பகத்சிங்குக்கு 28ஆம் தேதி தான் பிறந்த தினம். அந்த பகத்சிங்குக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்குங்கிறாங்க. அவன் சொல்றான், அப்படியா, சரி சரி போடு போடு, நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன், படிச்சு முடிச்சிடறோம் போங்கிறான். ஆங்கிலேயம் அப்படியே வியந்து பார்க்கிறா, என்னடா 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு சொல்றோம், என்ன சொல்றா, புத்தகம் படிக்கிறேங்கிறா. ஏங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 1/2 மணி நேரத்தில் நமக்கு சாவுன்னு வச்சுக்கோங்க. உங்களை எல்லாம் சொல்ல, நான் என்னையே எடுத்துக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் சாந்தாமணிக்கு தூக்கு போட்டாலும் போடுவாங்க காவல்துறை. ஏன்னா என் வீட்டுக்காரரு நீ ஊர் ஊரா போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஏற்படுத்தி பெட்டிஷன் போட்டாலும் அந்த மனுஷன் போடுவார். உடனே அது சகோதரர் நல்லா கை தட்டுறாரு, ஆமா உனக்கு வேணும், நல்லா வேணும், உன்னை போடணும் அப்படின்னு ஒரு சகோதரர் கை தட்டுறாரு, கொடுத்தாலும் கொடுப்பார். இப்போ எனக்கு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தூக்கு தண்டனை. சாந்தாமணி இப்படி சிரிச்சிட்டு இருப்பனா, இந்த நேரத்தில் மாவட்ட நம்ம பப்பாசி முருகன் ஃபோன் பண்றாரு, அம்மா கடலூர்ல 30ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி. நான் என்ன சொல்லுவேன், கலெக்டர் கையால உங்களுக்கு 5 பவுன் தங்கம்மா, ஒரு நினைவு புத்தகமும் தர்றாங்கம்மா சொல்றாருன்னு வைங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா என்ன புத்தகம்னு கேளுங்கம்மா. நான் ஏன் சார் கேட்கணும், நானே 1/2 மணி நேரத்தில் போக போறவா, கம்மனு இருங்கம்மா. உங்களுக்கு கொடுக்கிற புத்தகம் தெரியுமா, நீண்ட நாள் வாழ்வது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை உங்களுக்கு தரப்போறாங்கம்மா, அதுக்காகவாது நீங்க வாங்கம்மா அப்படின்னு அவர் கூப்பிடுறாருன்னு ஒரு கற்பனை பண்ணுங்க. சந்தோஷமா இருப்போமா? மரணத்தை கண்டு பயப்படாதவங்க உண்டா? இப்ப மரணம் நம்ம பக்கம் வருதுன்னா அந்த மரணத்தை கண்டு பயப்படாம இருப்போமா? யோசிச்சு பாருங்க. இங்க புத்தர் ஒரு இறப்பு நடந்த வீட்டுக்கு புத்தர் போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழுகிறாங்க, நீங்க கடவுள், நீங்க உயிரை மீட்டு தருவீங்கன்னு சொல்றாங்க. இதோ இறந்து கிடக்கிற என் பையனை, அந்த அம்மா சொல்ல என் கணவனை, அந்த வீட்டு பையன் சொல்ற எங்க அப்பாவை உயிர்ப்பித்து கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப புத்தர் சொல்றாரு, அப்படியா, சரி நான் உயிர்ப்பித்து கொடுத்துட்றேன், ஆனா அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? உங்கள யாராச்சும் உங்க உயிரை கொடுத்தீங்கன்னா இறந்தவனை நான் எழுப்பிடுவேங்கிறாரு. ஒருத்தரும் தர மாட்டேன்ட்டாங்க. பெத்த அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, எப்படிங்க எங்க உயிரை தர முடியும், இன்னும் நிறைய கடமைகள் இருக்குதுன்னு. பையன் பின்வாங்குனா, மனைவி மட்டும் துணிச்சலாம் முன்னாடி வந்து நின்று, விடுங்க நாங்க அவர் இல்லாமையே வாழ பழகிக்கிறோம், விட்டுருங்கன்றது அந்த அம்மா. ஏங்க மரணத்தை கண்டு பயப்படாம இருப்போமா? நாங்க எப்பவுமே ஒரு மேடையில நகைச்சுவையா நான் சொல்லுவேன், ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த இறந்தவரை ஊரே கூடி அழுது பாட கட்டி தூக்கிட்டு போச்சு. போகையில இது மாதிரி ஒரு போஸ்ட் மரம் இருந்துச்சு, அவரோட தலை அதுல போய் நங்குன்னு அடிச்சுச்சு, மனுஷன் முழிச்சுட்டாரு, உயிர் வந்துடுச்சு. அப்புறம் 6 மாசம் இருந்தாருன்னு வைங்க, அந்த 6 மாசம் கழிச்சு இப்ப அதே மாதிரி இறக்குறாரு. இதே மாதிரி ஊர் கூடுது, அழுகுது, அதே பாட கட்டி தூக்கிட்டு போகையில அந்த ஊட்டம்மா இங்க வந்து நின்றுடுச்சு. அட சாமிகளா, பார்த்து எடுத்துட்டு போங்கடா சாமிகளா, கரண்ட் கம்பிகளுக்கு தலை இடிச்சிட போது சாமிகளா, ஏன் இடிச்சு அவர் மறுபடியும் எந்திரிச்சு. ஏங்க நீங்க இது கற்பனையோ நகைச்சுவையோ யோசிச்சு பாருங்க, மரணத்தை கண்டு நம்ம பயப்படாம இருப்போமா? ஆனா பகத்சிங்குங்க, நீங்க தூக்குல போடுறோன்னு தெரிஞ்சும் கூட நாளுக்கு நாள் எடை கூடுது. நம்ம சோறே திங்காம உட்கார்ந்து இருப்போம். நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா கடவுள் கொடுத்தா, பெற்றோர்களை வெளிப்படைப்படுத்தினா, உறவுகளை அறிமுகப்படுத்தினா, நாம எப்ப பிறப்போங்கிறதையும் கூட நம்மளுக்கு தெரிய வச்சா, நம்முடைய இறப்பு தெரியுமா? ஆராய்ச்சிக்கு இறப்பு தெரிஞ்சா இவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க வந்து உட்கார்ந்து இருப்பீங்களா? பொழப்பில்ல அந்த அம்மா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்குது, அது வாட்டுக்கு பேசிட்டு போ, நானே இன்னைக்கு போக போறேன், நானே நாளைக்கு போக போறேன், 2 பேர் சேர்ந்தா என்ன பேசிக்குவோம்? சார் எனக்கு வந்து இந்த தேதியிலைங்க, உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியா, பரவாயில்ல நான் 6 மாசம் கழிச்சுதான், இப்படிதான் இங்க பேசிக்கிட்டு இருப்போம். இதத்தானே, அதனாலதான் எல்லாத்தையும் வெளிப்படையாக கொடுத்த கடவுள் இறப்பை நம்மளுக்கு மறைச்சு வச்சா. ஆனா இவன் சாவோன்னு தெரிஞ்சும் கூட உடல் எடை கூடுது, நிறைய சாப்பிடுறா,
வியந்து போன ஆங்கிலேயன், அடே மரண தண்டனை விதிச்சா அவன் உடல் இழைச்சு போவான்டா, என்னடா நாளுக்கு நாள் உனக்கு எடை கூடுதுனா. அப்ப சொன்னான் பாருங்க பகத்சிங், இந்த தேசத்திற்காக, என்னுடைய தாய் மண்ணிற்காக என்னுடைய உயிரை தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அதனாலதான் என்னுடைய உடல் எடை கூடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி